வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் காணவிருக்கும் குறள் 240வது குறள். "வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர்." இது வள்ளுவர் எழுதிய குறள். இதுக்கு நான் எழுதின இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசையில்லாமல் வாழ்கின்றவரே முறையாக வாழ்பவர் ஆவார். புகழில்லாமல் வாழ்கின்றவரே உயிரோடு இருந்தும் உயிர் வாழாதவர் ஆவார். அப்படின்ற இதனுடைய கருத்து. இதுக்கு நான் எழுதின கதை. ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுத்து கொண்டிருந்தனர். அதில் முரளியும் கலந்து கொண்டான். இங்கு மட்டும் அவனுக்கு வேலை கிடைத்துவிட்டால் தன் குடும்ப கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும். என்ன செய்வது, கிடைக்கணுமே என்று எண்ணி இருக்கும் எல்லா தெய்வங்களையும் மனதில் கும்பிட்டவாறே இருந்தான் முரளி. இப்பொழுது முரளி பெயர் கூப்பிட்டார்கள். மிகுந்த தெய்வபக்தியுடன் உள்ளே சென்றவனுக்கு அதிர்ச்சி. "என்ன மேன், பட்டக்கட்டெல்லாம் வெளியே போ மேன்" என்று கத்தினார் இன்டர்வியூவாளர். முரளிக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கேயே விபூதியெல்லாம் அழித்துவிட்டு அவர் காலில் விழாத குறையாக அழுதே விட்டான். "சார், இந்த வேலை கிடைக்கலன்னா குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்குவேன் சார். பண்ணிக்க வேண்டியதுதான். தியாகி சங்கரலிங்கத்தோட மகன் குடும்பத்துடன் தற்கொலைன்னு நாளைக்கு பேப்பரில் செய்தி வரும் பாருங்க" என்று சொல்லிவிட்டு விருட்டென்று கதவை திறந்து வெளியே செல்ல முயற்சி செய்தபோது, "என்ன சொன்ன? தியாகி சங்கரலிங்கமா? அவருக்கு நீ என்ன உறவு?" இன்டர்வியூவாளர்: "எங்கள் அப்பா சார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் அவருக்கும் பங்கு உண்டு. ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் கூட கிடைக்கல சார்" என்று சொன்னான் முரளி. "ஏம்பா, நீ இதை முதல்லயே சொல்லக்கூடாது? தியாகி சங்கரலிங்கத்தோட மகன்னு பக்கத்தில் உள்ள காரியதர்சிடம் இவருக்கும் அப்பாயின்மெண்ட்டை டைப் பண்ணு" என்று சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னாரு இன்டர்வியூவாளர். அப்போது முரளி, "எல்லாம் கடவுள் செயல்" அப்படின்னாரு. ஆனால் இன்டர்வியூவாளர், "தம்பி, உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளார். அதனால் தான் உனக்கு இந்த வேலை தந்தேன். கடவுளை கும்பிட்றதை விட்டுட்டு உங்கள் அப்பாவை கும்பிடு" என்று சொல்லிவிட்டு அடுத்தவரை பார்க்கலானார். அதாவது இந்த குறளில் உள்ளவாறு, பிறரிடம் சாபம் வாங்கி புகழோடு வாழாதவர் உயிரோடு இருந்தும் உயிரில்லாதவர் என்பது போல, பிறரிடம் சாபம் வாங்காமல் புகழோடு வாழ்பவர் உயிரோடு இல்லாதவராக இருந்தாலும் வாழ்பவருள் வைக்கப்படுவார் என்ற பொருளில் அதைத்தான் இந்த கதையை எழுதியுள்ளேன். அவன் அப்பா இறந்து இருக்கலாம், தன் மகன் இறந்து இருக்கலாம். தன் மகனுக்கு பெயர் சொன்னது, அப்பாவின் பெயரை சொன்னாலே வேலை கிடைக்கும் அளவுக்கு பெயரை வைத்துள்ளாரே, அதுதான் தன் மகனுக்கு அவர் வைத்த சொத்து. அதாவது இது இந்த குறள் வள்ளுவர் அப்பயே 2000 வருஷம் முன்னாடியே இது மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறது. அதாவது தம் பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கணும்னா, அதாவது தம் பேரை சொன்னாலே பிள்ளைங்களுக்கு ஒரு மரியாதை உண்டாகணும், வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி செய்கிற நடந்துக்கிற சொத்து தான் உண்மையான சொத்துன்னு வள்ளுவர் சொல்கிறார். அதே போல தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரமும் அப்படி தான். இன்றைக்கி இருக்கிற அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி தூக்கி போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யாரும் பின்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன விளையும், அதெல்லாம் யாரும் கவலைப்படுறதே கிடையாது. பார்த்துக்கலாம் விடு, எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது தவறான ஒரு செயல். இன்றைக்கி நாம் ஒன்று செய்கிறோம்னா, அது பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் உதவணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களும் சரி, எல்லாமே செய்யணும். அப்போ தான் அது உண்மையான ஒரு உதவியாக இருக்க முடியும்.
ஆனா, தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட அந்த நிலைமைய தான் செஞ்சுகிட்டு இருக்கு. ஏன்னா, அவங்க போற நிலைமை பார்க்குறோம், படிக்கிறோம், பேப்பர்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இருக்குது. ஆனா, மத்தியில ஒரு சர்க்கார் இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. அது வந்து என்ன பண்றது? அதெல்லாம் நம்ம சாபக்கேடு தான். நம்ம அப்படிதான் சொல்லணும். ஏன்னா, அ நீட்டு தேர்வு கொண்டாந்தது, இன்னைக்கு வந்து ம் அ ஜிஎஸ்டி வரிய கொண்டாந்தது, தமிழுக்கு இது நிதி ஒதுக்காதது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே பழி வாங்குற மாரி இருக்கு. நான் வந்து அரசியல் பேச வரல. நான் உண்மைய நல்லா மறுபடியும் பேசிக்கங்க. அரசியல் பேச வரல. இது பொதுஜனங்கள் திருவாளர் பொதுஜனம் நான். திருவாளர் பொதுஜனம் நான். நான் யார் தப்பு பண்ணாலும் கேட்பேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது. அரசாங்கம் எனக்கு அந்த உரிமைய குடுத்துருக்கு. நான் அந்த ஒரு வகையில கேட்குறேன். என்ன யாரும் தூண்டி விட்டோ, என்ன வந்து இது பண்ணியோ, மிரட்டியோ, இந்த மாரி பேசு, அப்படி பேசுன்னு சொல்லிட்டு என்ன யாரும் மிரட்டல. என் மனசுல பட்டத சொல்றேன். கேட்கறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். எனக்கு அத பத்தி கவல கிடையாது. ஆனா நிச்சயமா சொல்றேன், இது வந்து இப்ப இருக்கிற மத்திய அரசு தவறான ஒரு அரசு. அதில ஒண்ணும் எந்த மாற்றமும் கிடையாது. அத பின்பற்ற இங்க தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரியில இருக்கிற அத்தன பேரும் தவறானவங்க. அதில ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ம் எல்லா விஷயத்திலயும் ஏ டூ இசட் ஃபுல்லா எல்லாமே தவறான ஒரு அரசு, தவறான ஒரு கட்சி, தவறான நடவடிக்கைகள், எல்லாமே தவறானது தான். இது வந்து என் மேல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய கொண்டாந்தாலும் நான் அத பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா, நாடு நல்லா இருக்கணும். ஏன்னா, என் நாடு நல்லா இருக்கணும். என் ஊரு நல்லா இருக்கணும். என் மக்கள் நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு இது. அதுக்காக நான் என் நீங்க எனக்கு என்ன விதமான பிரச்சனைய குடுத்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் நாளை சந்திப்போம்.